ஹாய், வெல்கம் டு குக்கிங் கொண்டாட்டம். நாம் இன்றைக்கி இன்னொரு டிஷ்ஷோட இங்கே ஒரு ரெசிபியை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பும் ஒன் ஆஃப் த வியூவர் வந்து மீன் குழம்புன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு பண்ணலாம். எவ்வளோ மேக்ஸிமம் சீக்கிரமாக சமைக்க முடியுமோ அந்த ஒரு மெத்தடில் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். ஐ திங்க் நீங்களும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை பார்த்துக்கலாம். 50 கிராம் தேங்காய் இருக்குது, ஆனியன் 50 கிராம் அண்டு டொமேட்டோ, ஸ்லைஸ் டொமேட்டோ 50 கிராம் இருக்குது. இங்கே ஒரு 50 கிராம் ஆனியன் வந்து டைஸ்ட் பண்ணது இருக்குது. இங்கே ஒரு 4-5 மிளகாய் குறுக்க வெட்டினது, ஓகே, ஸ்லைட் பண்ணிருக்குது. இங்கே ஒரு 50 கிராம் அனதர் டொமேட்டோ. இங்கே வந்து ஒரு 25-30 கிராம் இருக்கும் இந்த புளி. புளியை நாம் இங்கே ஊற வைக்க போகிறோம். இங்கே முழுசாக பூண்டு இந்த அளவுக்கு ஒரு 10-15 கிராம் வரும். இது கொஞ்சமாக ஸ்லைஸ்டு ஜிஞ்சர் அண்ட் இங்கே நம்ம கொரியாண்டர் வந்து சாப் கொரியாண்டர் லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இருக்குது. இது இல்லாமல் நம்ம சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜீரா பவுடர், கொஞ்சமாக பிளாக் பேப்பர் பவுடர், பிளாக் பேப்பர், இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அங்கே ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன். ஓகே. ஸோ இங்கே என்ன மீன் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், இது பேர் இங்கே இந்த திருநெல்வேலியில் இதை ஊழின்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி ஊழின்னு சொல்கிறாங்க. இந்த மீனை வந்து சென்னையில் ஷீலாம்பாங்க. இங்கே வந்து ஷீலா வந்து என்னன்னா வஞ்சரன்னு சொல்கிற அந்த மீனை வந்து இங்கே ஷீலாங்கிறாங்க. அதில் இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகே. முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மூணையும் பிளெண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கிற போகிறோம், நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக. ஸோ அந்த கிரேவி, அந்த மீன் குழம்புக்கு ஒரு கிரேவி டெக்ஸ்சர் வரும். ஓகே. ஸோ நாம் இதை பிளெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணும்போது முதல்ல வெங்காயத்தையும் தேங்காவையும் முதல்ல போடுங்க. அப்புறம் தான் பிளெண்ட் பண்ணும்போது அந்த தேங்காவோட 1-2 பீஸ் வந்து பிளெண்ட் ஆகாமல் எல்லாமே ஒன்றா பிளெண்ட் ஆகும். முதல்ல தக்காளி சேர்த்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் 1-2 பீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டொமேட்டோவும் ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட் ஆனவுடனே இதை இன்னொரு பாத்திரத்தில் நாம் கொட்டிக்கிறோம். இதில் உள்ளதை வலிச்சு விட்டுக்கலாம். இதை மாதிரி ஷேக் பண்ணி இந்த தண்ணியும் அதில் விட்டுருங்க. கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இது பாயில் ஆனவுடனே கொஞ்சம் திக்காகும். ஸோ அது வரைக்கும் அதை வேக விடுங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ப்ராசஸ்ஸு. இதை இந்த மாதிரி கிண்டி விட்டு இது ஒரு சைடு அது வேகட்டும். நாம் வந்து அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த புளியை கரைச்சிக்காங்க. இந்த புளியை கொஞ்சம் சீக்கிரமாக கரையணும் அப்படின்னு சொன்னால், இஃப் யூ ஹேவ் அ மைக்ரோவேவ் ஒரு 30 செகண்ட் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வார்ம் ஆகும். வார்ம் ஆனால் சீக்கிரமாக அதோட விஷயத்தை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி புளியை கரைச்சிக்காங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணியை விட்டு
இதை இப்படி வச்சிட்டோம்னா அது ஊறின டைமில் நாம் அதை யூஸ் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவியில் நான் வந்து பிளெண்ட் பண்ணி இதில் போடும்போது கையை வச்சு அதை உள்ளேருந்து எடுத்து போட்டிருப்பேன். நீங்கள் எந்த ஃபுட்டையாவது குக் பண்ணணும், ஒன்ஸ் நீங்கள் ராவாக இருக்கிற ஃபுட்டை குக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யூ கேன் யூஸ் யுவர் பேர் ஹேண்ட் அண்ட் அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பட் அதுக்கு முன்னால் நல்ல கையை கழுவிக்காங்க. பேர் ஹேண்டு நீங்கள் யூஸ் பண்ண பிறகு நீங்கள் அதை குக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். எப்போ வந்து நீங்கள் சாலட் இதை மாதிரி அதாவது ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டைரெக்டாக கன்சியூம் பண்ணுவீங்க, வெட்டி உடனே கன்சியூம் பண்ணுவீங்க. அது கழுவவும் செய்யணும், அதே நேரத்தில் பேர் ஹேண்டில் அதில் கை வச்சு அதை பாக்டீரியல் கண்டாமினேஷன் ஆக வர்றதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது. இங்கே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. இங்கே நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பூண்டு, இந்த டைஸ் வெங்காயம், தக்காளியை நம்ம கொஞ்சம் வதக்க போகிறோம். ஸோ பூண்டு, வெங்காயம், இந்த டைமில் கொஞ்சமாக இந்த மாதிரி இவ்வளவு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு டீஸ்பூன். இப்போ நீங்கள் மசாலா ஒன்றும் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், காரம் கூட நீங்கள் வந்து உங்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நல்லா காரமாக சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் காரமாக போட்டுக்கோங்க. இங்கே நான் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். அப்புறம் இங்கே ஒரு 1 டீஸ்பூன் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் நாம் தனியாத்தூள். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதை லைட்டாக கிளறி விட்டோம்னா இதில் இந்த தக்காளியை ஆட் பண்ணணும். இதில் நீங்கள் இந்த கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணி இதை கொஞ்சம் மசிச்சிருங்க. இந்த வெங்காயமும் தக்காளியையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக மசிச்சிடக்கூடாது, அதில் பைட்டு கிடைக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்தவுடனே நீங்கள் இந்த சைடில் நாம் ஒரு கிரேவிக்கு தயார் பண்ணியிருக்கோம்ல ஒரு மிக்ஸு, அதை நீங்கள் இதோட சேர்ந்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு கொஞ்சம் கூட தண்ணி விட்டு அதை
கம்ப்ளீட்டாக வேக வைங்க. இதோட சால்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு கொதி வந்து ஒரு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் அது வேகிறதுக்கான சான்ஸை நமக்கு கொடுப்போம். ஓகே, வி வெயிட் ஃபார் தட். ஸோ நாம் இப்போ பார்ப்போம். இது ஒரு ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் ஆகிட்டு செமி திக்னஸ் இன்னும் அது மாதிரி ஒரு திக்னஸ். நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மீனை உள்ளே ட்ராப் பண்ண போகிறோம். இந்த மீனோட ஹெட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. மீனோட ஹெட்டு இப்போ ஆட் பண்ணிங்கன்னா தட் ஆல்சோ அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ மீன் குழம்புல மீனோட ஹெட்டு இருக்கட்டும். ரெண்டாவது, மீன் குழம்புல மீன் போட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே அதை குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது குக் ஆகட்டும். இப்போ இந்த மீனை ஆட் பண்ணி கொதி வந்து ஒரு 3 மினிட்ஸ் டு 5 மினிட்ஸ், 3லேருந்து 5 நிமிஷம். அது மீனோட தன்மையை பொறுத்து, சிலது ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகும், சிலது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் டன். ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்க போகிறோம். இந்த தாளிக்கிறதுக்கு நாம் இங்கே என்ன வச்சுருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை. உங்கள் கடுகும் வெந்தயமும் ஒரு டீஸ்பூன், அதில் ஒரு 4 மிளகாய், ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 5 மிளகாய் தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லைஸ்ட் இஞ்சி, இது மேலார கார்னிஷ் பண்ணுறது. கடுகு பொரியுது. வெந்தயம் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த மிளகாய், இது கொஞ்சம் அதில் குக் ஆகட்டும். இதில் இப்படி ஸ்லைஸ் ஜிஞ்சர். இது ஒரு வகையான ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங். ஸோ பெங்காலில் ஒரு மாதிரியான மீன் குழம்பு பண்ணுவாங்க, மகாராஷ்டிராவில் ஒரு மாதிரியான மீன் குழம்பு பண்ணுவாங்க. ஸோ இன் ஃப்யூச்சர் அதெல்லாம் பார்க்கலாம். இங்கே மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு, ஸோ இந்த மீன் குழம்பை இங்கே மாதிரி ப்ளேஸ் பண்ணு. இது மாதிரி ஜிஞ்சர், கொஞ்சம் ஷாப் கொரியாண்டர், கொத்தமல்லி,
ஸோ நாம் இப்போ இந்த மீன் குழம்பை ரெடி பண்ணிட்டோம். இந்த மீன் குழம்பு இந்த மாதிரியான ஒரு ரெசிப்பியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் சமைச்சு சந்தோஷமாக பரிமாறுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ.